ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 26ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். பட் இந்த எடிட்டோரியலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குணால் காம்ரா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருக்காரு. அவரு ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து காமெடி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு மகாராஷ்டிரன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த வேர்ட் யூசேஜ் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த பிடிஎஃப்யோ இல்லை வீடியோவையோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கிடைக்கும். ஃப்ரம் April 1 நம்மளோட வெப்சைட்டில் நம்ம இந்த பிடிஎஃபை தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு லைவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போது 6 மணிக்கு இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் அப்படின்றத மண்டே டு ஃப்ரைடே நம்ம கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் வீடியோவும் நம்ம லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு 6:30 மணிக்கு அந்த வீடியோ லைவ் ஆகும். ஸோ அதையும் பார்த்துருங்க. எல்லாத்துக்குமே டெய்லி, வீக்லி, மந்த்லி பிடிஎஃப் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே வீக்லி பிடிஎஃப் லைவ் ஆகிடும் ஃபார் வெக்காப்ஸ் அண்ட் டெய்லி நியூஸ் ரெண்டுத்துக்குமே வீக்லி லைவ் ஆகிடும். ஸோ மந்த்லியும் லைவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ எங்கே போயிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் markedofficer.in. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ குரூப்பில் நாங்கள் 24/7 உங்களுக்கு சப்போர்ட் தருவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கண்டென்ட் ரிலேட்டடாக இல்லைனா எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்களுக்கு சப்போர்ட் தருவோம். ஸோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குணால் காம்ரா அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இஷ்யூ ஆயிருக்கு. எங்கே இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை நோ கண்ட்ரி ஃபார் அ காமெடி. ஸோ காமெடி பண்ணுறது கண்ட்ரி எதுவும் கிடையாது. அண்ட் குணால் காம்ரா அண்ட் மகாராஷ்டிரா இந்தியாஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஷோயிங் இன்டாலரன்ஸ் ஆஃப் அ சட்டையர். ஸோ சட்டையர் அப்படின்னா என்ன? The use of a humor to attack a person, an idea or behavior that you think is bad or silly. ஒருத்தவங்களை வந்து கேலி பண்ணுறது. ஓகேவா? நகைச்சுவை ஆன வழியில் ஒருத்தவங்களை கேலி பண்ணுறது. லைக் இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு செமையாக கலாய்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் மற்ற 2 பேர் சிரிப்பாங்க. பட் அவனுக்கு காண்டாகும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹியூமராக அட்டாக் பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிரன் கவர்மெண்ட்டை ஹியூமராக அட்டாக் பண்ணது அவங்களுக்கு அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் ஒரு எடிட்டோரியல் தான். இந்த வைலண்ட் ரியாக்ஷன் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு லைனே ஏதோ வச்சு ஆரம்பிக்கிறாங்க. வைலண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. டு த காமெடியன் குணால் கர்மா's intolerance of a satire about Maharashtra Deputy Chief Minister Eknath Shinde is not merely a sign of a rising intolerance. It also highlights how such intolerance can escalate beyond the police cases into acts of the vandalism and open intimidation aimed at asserting political dominance அப்படின்றாங்க. ஸோ இப்போது இந்த இவ்வளோ பெரிய பேராகிராஃப் படித்தோம். ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இவர் பேசியிருக்க ஒரு விஷயம் எதுக்குன்னா இன்டாலரன்ஸ் ஆஃப் சட்டையர் அபவுட் மகாராஷ்டிரா டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டே. இவரை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து கேலி பண்ணியிருக்காரு. காமெடியான வழியில் கேலி பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு வயலண்ட்டான ரியாக்ஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இந்த விஷயம் வந்து இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, ஸோ இன்டாலரன்ஸ் அப்படின்றது அன்அக்செப்டபிள். அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. யாரால? மகாராஷ்டிரா கவர்மெண்ட், முக்கியமாக டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ஷிண்டே அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அது வந்து இன்டாலரன்ஸுக்கு மட்டும் வழிவகுக்கல. இட் ஆல்சோ ஹைலைட்ஸ் ஹவு சச் இன்டாலரன்ஸ் எப்படி வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் போகிறது போலீஸ் கேசஸையும் தாண்டி ஒரு வேண்டலிசம் அப்படின்றாங்க. வேண்டலிசம் அப்படின்னா என்ன? அவாய்ட் ஆக்ஷன் இன்வால்விங் டெலிபரேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டேமேஜ் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல அவங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து அடித்து உடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அண்ட் ஓப்பன் இன்டிமிடேஷன் அப்படின்னா என்ன? நவுனைஸ் பண்ணுங்க. த்ரெட். யாருக்கு த்ரெட் தராங்க? அவருக்கு தான். யார்? குணால் காம்ரா அவருக்கு தான். எய்ம்ட் அட் அசர்ட்டிங் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு நாங்கள் பொலிட்டிக்கலாக டாமினன்ட்டில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் பேசுகிற பேச்சு மகாராஷ்டிராவில் ஒரு வைலண்ட் ரியாக்ஷனை கொண்டு வந்துடுச்சு. அதனால் அவங்க வந்து பொருட்களை அடித்து உடைக்கிறாங்க. எந்த பொருள் அப்படின்றதுமே நம்ம இந்த எடிட்டோரியலில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. ஸோ மிஸ்டர் காம்ராஸ் யூஸ் ஆஃப் த வேர்டு கடார், ட்ரைட்டர். ஓகேவா? ஸோ காம்ரா வந்து எந்த வேர்டு அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கடார் அப்படின்ற வேர்டு. இந்த கடார் அப்படின்றது என்ன மீனிங்? அது வந்து ஹிந்தி வார்த்தை. இங்கிலீஷில் வந்து ட்ரைட்டர். ஸோ ட்ரைட்டருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவுனைஸ் பண்ணுறாங்க. விட்ராயர், இதெல்லாம் டேர்ன் கோட் அப்படின்றதுமே அதுக்கு ஆப்டான ஒரு வேர்ட் தான். இந்த
parody of a Hindi film song seemingly targeting an unnamed politician rise as reportedly offended Mr. Shinde's supporters and other Shivsena members. ஸோ இவரு இந்த மாதிரி கடார் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது அது ஹிந்தி ஃபிலிம் சாங் தான், அதை யூஸ் பண்ணது இந்த ஷிண்டே அவர்களோட சப்போர்ட்டர்ஸுக்கும் அது இல்லாமல் சிவசேனா மெம்பரையும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு இந்த பிசாரி ஆக்ட். ஸோ பிசாரி அப்படின்னா என்ன, பிசாரி அப்படின்னா எத்தனாவது வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க, 7வது வார்த்தை. ஸோ 7வது வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரேஞ்ச் இல்லைனா அன்யூஷுவல். எந்த விஷயம் அன்யூஷுவலாக இருக்குது, ஆக்ட் அஸ் மீன்ஸ் ப்ளீசர் ரிட்டாலியேஷன் அப்படின்றத நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவெஞ்ச், ஓகேவா, ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு கரெக்டான மீனிங். ஸோ மிஸ்ப்ளீஸ் ரிட்டாலியேஷன் குரூப் அட்டாக் habited the studio where Mr. Kamra had performed an attempt to impose a vicarious அப்படின்றது 8வது வேர்டை மீன் பண்ணியிருக்காங்க. 8வது வேர்டு என்னன்னா அட்ஜெக்டிவா இந்த விக்காரியஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்ட் இல்லைனா செகண்ட் ஹேண்ட். இன்டைரக்டா லைபிலிட்டி ஆன் த வென்யூ இன்ஸ்டெட் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஸோ அவர் பேசின வென்யூவை தான் வேண்டலிசம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் வேண்டலிசம் நடந்திருக்கு. ஒரு பப்ளிக்கோ இல்லை ப்ரைவேட் பொருட்களையோ நம்ம உடைக்கிறது தான் வேண்டலிசம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ எந்த பொருளை உடைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை அடித்து உடச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த இடத்துல மீனிங் ஆகுது. பட் அவர் பேசுறதுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோ இல்லைனா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ உடைக்கிறது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. இது வந்து எடிட்டோரியல் இல்லைன்னு அதுதான் உண்மை. பட் நம்ம அவரை வந்து அவர் பேசுறது தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் வந்து டெமோக்ரஸி அப்படின்றத கான்செப்ட். த மும்பை போலீஸ் புக்டு அண்டர் மிஸ்டர் காம்ரா அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பாரதிய நயா சங்கீதா. ஸோ இவரை எந்த ப்ரொவிஷன் கீழே புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நயா சங்கீதா அப்படின்ற ஒரு இதுக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட்டிங் என்மிட்டி. ஸோ எதனால் என்மிட்டி, அதாவது என்மிட்டியை கிரியேட் பண்ணுறாரு, காசிங் பப்ளிக் மிஸ்ஷீஃப். ஸோ பப்ளிக்கை வந்து தவறாக வழி நடத்துறாரு. ஆஸ் வெல் அஸ் டிஃபேமேஷன். யாரை டிஃபேமேஷன் பண்ணுறாங்க, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே அவரை வந்து டிஃபேமேஷன் பண்ணுறாங்க. அவர் இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் தட் டிஃபேமேஷன் சார்ஜஸ் கேன் ஒன்லி பி இனிஷியேட்டட் பை த அக்ரீட் பார்ட்டி. ஸோ போலீஸ் வந்து இதை இனிஷியேட் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி த பார்ட்டி மெம்பர்ஸாக இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் நாட் பை த போலீஸ் இன் நவ் ஃபெமிலியர் டிஸ்பிளே ஆஃப் அ பவர் பீயிங் வெப்பனைஸ். இல்லை, ஸோ நம்ம கிட்ட பவர் இருக்குது, நான் அதை வந்து வெப்பனாக யூஸ் பண்ண போகிறேன். த பிரிகன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கன்வீனியன்ட்லி டிஸ்கவர்டு அன்ஆத்தரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவுட் சைட் தி வென்யூ அண்ட் டெமாலிஸ்ட் தெம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வென்யூக்கு வெளியே இருந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே உடச்சிருக்காங்க. கண்டினியூ டு ப்ரோப் ஃபார் ஃபர்தர் இர்ரெகுலாரிட்டிஸ். இன்னுமே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக தான் ஆக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அகேன்ஸ்ட் மிஸ்டர் காமரா appears to be a clear misuse of laws meant to address a diverse use speech. ஓகேவா, ஸோ அவர் வந்து லாஸை தவறாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் இவர் மேலே ஃபஸ்ட்டு வந்த ரிப்போர்ட்டாக இருக்குது. இட் இஸ் எக்ஸ்டென்ஷியலி கிரிமினலைசஸ் சட்டையர் டைரக்டட் அட் அ பப்ளிக் ஃபிகர்ஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ். பொலிட்டீஷியன்ஸ் பீயிங் லேபிள்ட் அஸ் அ ட்ரைட்டர்ஸ். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ட்ரைட்டர்ஸாக லேபிள் பண்ணுறாரு. ஆர் டர்ன் கோட்ஸ் ஆஃப்டர் ஸ்விட்சிங் பார்ட்டிஸ் இஸ் ஆல் நியூ அயானிக்கலி அஜித் பவார் of a nationalist Congress party who once used the same term now serves alongside Mr. Shinde's as a deputy chief minister. ஸோ அஜித் பவாருமே இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ அவரு மிஸ்டர் ஷிண்டே கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சேம் கட்சியில். அவருமே கட்சி விட்டு கட்சி மாறவங்கள அவங்க ட்ரைடர் அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த காமரா அப்படின்றவர் யூஸ் பண்ணியிருக்காரு. த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இஸ் நவ் டிமாண்டிங் அ பப்ளிக் அப்பாலஜி ஃப்ரம் மிஸ்டர் காமரா. ஸோ மிஸ்டர் காமரா கிட்ட இருந்து ஒரு பப்ளிக் அப்பாலஜி கேட்குறாங்க, விச் ஹஸ் ரெஃப்யூஸ். ஆனால் அவர் என்னால் பண்ண முடியாது. விச் ஹி அப்படின்றது காமராவை மீன் பண்ணுது. த்ரூ he has expressed his willingness to cooperate with any lawful investigation. நான் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, பட் நான் வந்து கரெக்டான லாஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது அவரோட வாதமாக இருக்குது. இட் இஸ் அ இன்க்யூமெண்ட் அப்பான் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு என்ஷூர் இட்ஸ் ஆக்ஷன் remain within a legal bounds, not appear arbitrary retaliations. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக அந்த லீகல் பவுண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், பட் அதை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. ரிட்டாலியேஷன் அப்படின்னா என்ன, ஸோ அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க அன்சிஸ்டமேட்டிக். ஓகே, அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங். ஸோ அன்சிஸ்டமேட்டிக்காக எடுக்கக்கூடாது அவர் மேலே எடுக்கிற ஆக்ஷன். வைல் இட் இஸ் அ கமெண்டபிள் தட் ஃபியூ சிவசேனா மெம்பர்ஸ் ஹவ் பீன் புக்டு ஃபார் த வேண்டலிசம், த கேஸ் மஸ்ட் பி பர்சியூட் டு இட்ஸ் அ லாஜிக்கல் எண்ட். அப்போ இருந்தாலுமே சில சிவசேனா மெம்பர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அடிச்சு வச்சாங்களே அவங்க மேலேயுமே சில கேஸ் புக் பண்ணியிருக்காங்க பர்சியூட், பட் த கேஸ் மஸ்ட் பி பர்சியூட் டு இட்ஸ் லாஜிக்கல் எண்ட். அப்படின்னா என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க, டு ஃபாலோ த்ரூ வித் ப்ராசஸ் அன்டில் இட் ரீச்சஸ் இஸ் கன்க்ளூஷன். இந்த கேசஸ்மே கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். அந்த சிவசேனா மெம்பர்ஸ் மேலே புக் பண்ணாங்கல்ல அந்த கேசஸ்மே ஒரு கரெக்டான
கன்க்ளூஷன் கொண்டு வரணும். த இன்வோகேஷன் ஆஃப் ஹர்ட் சென்டிமெண்ட்ஸ் டு ஜஸ்டிஃபை வயலண்ட் லாயாலிட்டி ஹஸ் கான் டூ ஃபார். ஓகேவா, எங்களோட சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டு பப்ளிக்காக இருக்க பொருட்களை அடித்து உடைக்கக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறாங்க. இன்க்ரீசிங்லி சச் கிளைம்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு டு லெஜிட்டமைஸ் மப் அட்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளைம்ஸ் வந்து நாங்கள் என்ன வேணால் எல்லாரையும் அடித்து உதைப்போம், எல்லா பொருளையும் உடைப்போம், இல்லைனா எல்லாரோட மண்டையும் உடைப்போம், பட் எங்களோட சென்டிமெண்ட்டை ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கிளைம்ஸை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அண்டர்மைனிங் த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஸ்பீச் எசென்ஷியல் ஃபார் த டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ டெமோக்ராட்டிக்காக என்ன பண்ணணும், லீகலாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அவர் பேசுறது தப்பாக இருக்குது அப்படின்னா லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொபைலன்ஸ் இல்லைனா வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அடிச்சு உடைக்கிறதுலாம் கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இந்த எடிட்டோரியில் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் குணால் காம்ரா யாரும் தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஜஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணார் அப்படின்னா சிம்பிளாக ஒரே நாளில் 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஃபிகர் இவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மகாராஷ்டிராவில். ஸோ இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேர்ட்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த வீடியோ இல்லை பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் ஏப்ரல் 1 நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்கும். பட் இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போய் படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து 6:30 மணிக்கு லைவ் ஆக போகிற டெய்லி நியூஸ் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஸோ சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.